கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் வருகிறது. எதிர்காலத்தை நினைக்கவே பயமாக இருக்கிறது. நிகழ்காலத்தை புன்னகையுடன் அனுபவியுங்கள். மகிழ்ச்சி உங்களுடையதாக இருக்கும். ஒவ்வொரு நிமிடத்தையும் அதிகமாக பயன்படுத்துங்கள், அல்லது உங்கள் வீணான நேரத்தை உங்கள் எதிர்கால அதிர்ஷ்டத்தை கெடுத்துவிடும். உங்கள் வார்த்தை மற்றும் உங்கள் விருப்பத்தின் சக்தியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்கள் விருப்பத்தை விட வலிமையான ஆயுதம் இந்த உலகில் இல்லை. இந்த உலகில் 2 விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் உள்ளன: மன அமைதி மற்றும் திருப்தி. நாம் நேசிப்பவர்களிடம் இருந்து நாம் பெறும் அன்பை விட விலைமதிப்பற்ற எதுவும் உலகில் இல்லை. நாம் யாருக்கு நல்லது செய்தோமோ அவர்களே நமக்கு நன்மை செய்வார்கள் என்று நினைப்பது நமது மாயை. நினைவில் கொள்ளுங்கள், நாம் கைகளை வைக்கும் விளக்கு நம் கைகளை எரிக்கும். இந்த உலகில் மதிப்பிட முடியாத 2 விஷயங்கள் உள்ளன. ஒன்று தந்தையின் உழைப்பு, 2 தாயின் அன்பு. விசுவாசம் என்பது ஒரு சிறிய வார்த்தை. அதை படிக்க சிறிது நேரமாகும். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். புரிந்து கொள்ள ஒரு நாள் தேவை, ஆனால் நிரூபிக்க ஒரு வாழ்நாள். செய்ய வேண்டிய வேலை, நேசிக்க ஒரு நபர், வாழ ஒரு நம்பிக்கை. இந்த 3ம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வாழ்வதற்காக போராடுபவர்கள் சிலர், போராடுவதற்காகவே வாழ்பவர்கள் சிலர், வாழ்க்கையில் நடிப்பவர்கள் சிலர், பாசாங்கு செய்து வாழ்பவர்கள் சிலர். வாழ்கிறார்கள், போராடுகிறார்கள், நடிக்கிறார்கள். அந்த ஜீவன்கள் நமதே. முடிக்கும் வரை விளையாடினால் விளையாட்டு, வெற்றி பெறும் வரை செய்தால் அது போர், சாகும் வரை வாழ்ந்தால் அதுதான் வாழ்க்கை. நீ இறந்தாலும் அது உன் புண்ணியம். எப்பொழுதும் தைரியமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். அது உங்களை எங்கும் எந்த நேரத்திலும் வெற்றியாளராக ஆக்குகிறது. நம்மிடம் என்ன இருக்கிறது என்ற எண்ணத்தை விட நமக்கு யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் உண்மையில் 1 கோடி கஷ்டங்களை கூட மறக்க செய்கிறது. குளிர்ந்த நீரின் சுவையை அறிய ஒருவருக்கு மிகவும் தாகமாக இருக்க வேண்டும். வெற்றியின் மகத்துவத்தை அறிய தோல்வியின் அடிகளை அனுபவிக்க வேண்டும். மகிழ்ச்சியின் அனுபவத்தை அறிய ஒருவர் கஷ்டங்களை தாங்க வேண்டும். கணவனின் மனதை புரிந்து கொள்ளும் மனைவி கணவனை விட்டு விலகி இருக்க விரும்புவதில்லை. மனைவியின் அன்பை புரிந்து கொண்ட கணவன் மனைவியை விட்டு பிரிந்து செல்ல முடியாது. எந்த ஒரு உறவிலும் அன்பு, நம்பிக்கையும் இருந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருப்பார்கள். சம்பாதிப்பது பணம் மட்டுமல்ல, மக்களின் மதிப்பையும் பெற வேண்டும். நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு ஆதரவானவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது தைரியமாக நிரப்புபவர்களை நீங்கள் பெற வேண்டும். நம் முன்னே பேசுபவன் நண்பன், நால்வரில் விமர்சிப்பவன் எதிரி. நாம் இல்லாத நேரத்தில் பேசுபவன் துரோகி, உதவி செய்பவன் நண்பன். நல்ல வார்த்தைகளை பேசுபவனே ஆசிரியர், நேர்மையாக வாழ்பவன் மனிதன். வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில நாட்களில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். சில சமயங்களில் உலகில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நமக்கு இருப்பதாக உணர்கிறோம். அவ்வப்போது வாழ்க்கை புதியதாக தோன்றும். வயதாகும்போது கஷ்டங்கள் குறையும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் இது அனைவருக்கும் பொருந்தாது. ஆனால் நாம் வளரும்போது பல பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். வயதிற்கு ஏற்ப முன்னேறுகிறோம். உலகில் உள்ள 3 கடினமான விஷயங்கள்: இரகசியத்தை பேணுதல், அவமானத்தை மறத்தல், நேரத்தை பயன்படுத்துதல். பணத்தால் வாங்கக்கூடிய பொருட்களை வாங்குவது நல்லது, ஆனால் பணத்தால் வாங்க முடியாத பொருட்களை இழப்பது நல்லதல்ல. ஒன்றும் செய்யாதவனை விட எதையாவது செய்பவன் சிறந்தவன். முடிந்தால் எந்த ஒரு பணியையும் எளிதாக முடிக்க முடியும். மெழுகுவர்த்தியின் ஆயுளை குறைக்காமல் ஒரு மெழுகுவர்த்தியின் சுடரில் இருந்து 1000 மெழுகுவர்த்திகளை ஏற்றிவிடலாம். ஒரு சிறிய தவறை அலட்சியம் செய்யக்கூடாது. ஒரு பெரிய கப்பலை கூட மூழ்கடிக்க ஒரு சிறிய துளை போதும். இலக்கை கண்டு அஞ்சுபவர் அதை அடிக்க முடியாது. துளைப்பவர் இலக்கை கண்டு பயப்படுவதில்லை. ஒவ்வொரு மனிதனும் பணிவாக கேட்டு, நிதானமாக, விவேகத்துடன் சிந்தித்து புறநிலை முடிவெடுப்பது அவசியம். உடலுக்கு மரணம் என்பது ஒரு முறைதான், ஆனால் மனதிற்கு ஒவ்வொரு முறையும் மரணம்தான். வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் பல பயணிகள் உள்ளனர், ஆனால் எதுவும் நிரந்தரமில்லை. யாரும் நிரந்தரமில்லை. உங்கள் நடத்தை மட்டுமே நிரந்தரமானது. வெல்வதும் நீங்கள்தான், தோற்பதும் நீங்கள்தான். வெற்றியால் துவண்டு விடாமல், தோல்வியால் மனசோர்வடையாமல் பிறருக்கு உதவுவதே வாழ்க்கை. மனம் சொல்வதை நாம் கேட்பதில்லை, நாம் சொல்வதை உள்ளம் கேட்க வைக்க வேண்டும்.
நல்ல மாற்றம் ஏற்படும்போது மகிழ்ச்சியாக இருங்கள். மோசமான மாற்றம் ஏற்படும்போது மனம் தளராதீர்கள். நாம் ஒருவரை விரும்ப வேண்டும் என்று எந்த விதியும் இல்லை. ஆனால் பிடிக்காததால் எந்த தீங்கும் இல்லை. நாம் ஆளுமையை கொன்று பிறருக்காக வாழ வேண்டிய அவசியமில்லை. ஒரு மனிதன் அழகாக இருந்தால் மட்டும் போதாது, மனம் அழகாக இருக்க வேண்டும். கல்வி போதாது, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். கடின உழைப்பில் உங்கள் மரியாதை, ஏமாற்றுவதில் உங்கள் வீழ்ச்சி. நாம் நேர்மையாக இருக்கும் வரை பிறர் முன்னிலையில் செயல்பட வேண்டிய அவசியமில்லை. குழந்தை பருவத்தில் எதற்கும் எழுந்து நிற்பது போல் வளர்ந்ததும் எதிலும் நிலைத்து நிற்க வேண்டும். அமைதியாக இருக்க, தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். பயனற்றவற்றை புறக்கணிக்கவும். ஒருவர் நம்மை மதிக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். ஒருவருக்கு துணிக்கடையில் இருக்கும் துணிகள் பிடிக்காது, இன்னொருவருக்கு மிகவும் பிடிக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். யார் எவ்வளவு கேலி செய்தாலும் அவசரப்படாதீர்கள். கேலி செய்பவர்களுக்கு சல்யூட் அடிக்க ஒரே ஒரு முறைதான் உண்டு. அனைவருக்கும் ஒரு நேரம் கிடைக்கும். எல்லோருடனும் பழகுங்கள். எல்லோரையும் போல சிரித்து கொண்டே இரு, அவ்வளவுதான். ஆனால் எல்லோரும் அப்படி நினைக்காதீர்கள். எல்லாம் அவனுடையது என்று நினைக்காதே. ஒரு நடிப்பு. மனிதனின் காதல் விஷத்தை விட ஆபத்தானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலே ஆசீர்வாதம், உள்ளே சாபங்கள். மேலே காதல், உள்ளுக்குள் வெறுப்பு. வெளியில் மனிதாபிமானம், உள்ளே அரக்கத்தனம். வெளியில் நேர்மை, உள்ளே செயல்படுதல். இதுதான் இன்றைய மனிதனின் இயல்பு. குறை சொல்லும்போது மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். புகழ்ந்தால் கோபத்தை காட்டாதீர்கள். பெருமையில் கொப்பளிக்காமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கற்றுக்கொள்ளும் அனைத்தும் உங்களை ஒரு படி எடுத்து வைக்கும். அது உங்களை ஒருபோதும் வீழ்த்தாது. மற்றவர்களுடன் ஒப்பிடுதல், மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பது, இந்த இரண்டையும் விட்டால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் மறைந்துவிடும். எல்லாம் நாம் பார்க்கும் விதத்தில் உள்ளது. நல்ல மனதுடன் பார்த்தால் நல்லதே தெரியும். கெட்ட எண்ணத்துடன் பார்த்தால் தீமையே தெரியும். பார்வையில் குறைபாடு இருந்தால் சரி செய்யலாம். மனதில் குறை இருந்தால் சரி செய்ய முடியாது. சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி இருந்தால் வானத்தை அடையலாம். சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி இல்லாத போது அடைய முடியாத அளவுக்கு நிலம் உயரமாக இருக்கும். தயிரில் மறைந்திருக்கும் நெய் தயிரை காட்டிலும் மதிப்பு வாய்ந்தது. மேலும் மனிதனிடம் மறைந்திருக்கும் நன்மை மனிதனை விட மதிப்பு மிக்கது. ஒவ்வொரு காயத்தையும் நினைவாக நினைப்பது ஒரு வழி. ஒவ்வொரு காயத்தையும் ஒரு பாடமாக மாற்றினால் அது ஒரு மாற்றம். ஏனென்றால் முல்லை மிதித்த கால் வழியில் அங்கேயே இருக்கக்கூடாது. இப்பொழுது கவனமாக நடக்க தொடங்குங்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப நடத்தையை மாற்றுவது தவறல்ல, ஆனால் ஆளுமையை மாற்றுவது முட்டாள்தனம். துன்பம் என்பது வாழ்க்கையில் மிகவும் ஆபத்தானது. அதை வீழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள். மோசமான விஷயம் ஏமாற்றம். உண்மையில் அதை பற்றி கவலைப்படாதே. பொறாமை இன்னும் மோசமானது. அதை குறிவைக்க வேண்டாம். எவன் தன்னை நினைத்து தானே கற்றுக்கொள்கிறானோ அவனே சிறந்த அறிவை உடையவன். ஒரு நாளின் தோல்வி என்பது மன வருத்தத்தை ஏற்படுத்துவதும் அனைவரையும் குற்றம் சாட்டுவதும் அல்ல. உங்கள் தோல்விக்கான காரணங்களை தேடி வெற்றிக்காக போராடுவதுதான் வாழ்க்கை, நிஜ வாழ்க்கை. கற்ற பிறகு உங்கள் ஆசிரியரை மறந்து விடாதீர்கள். பணம் கிடைக்கும்போது நண்பர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் மனைவி வந்தபோது சந்தித்தவர்களை மறந்து விடாதீர்கள். மரியாதை கிடைக்கும்போது கடந்த காலத்தை மறந்து விடாதீர்கள். தேவைப்படும் போது உதவியவர்களை மறந்து விடாதீர்கள். மனதுக்குள் வாள்களை மறைத்து கொண்டு வார்த்தைகளில் பூக்களை வார்ப்பவர்களும் உண்டு. கவனமாக இருங்கள். புரியவில்லை என்றால் திரும்பவும் கேள், தவறில்லை. ஆனால் தவறாக புரிந்து கொண்டால் உங்களை ஆதரிப்பவர்கள் மட்டுமல்ல, உங்களை புரிந்து கொள்பவர்களும் உங்களிடமிருந்து விலகி இருப்பார்கள். மரம் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் காலத்தை பொறுத்து இலைகளும் பூக்களும் வரும். அதே போல சன்மார்க்கமாக வாழ்ந்தாலும் கஷ்டங்களும் கண்ணீரும் வந்து சேரும். இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தடுமாறுவதை அல்ல, நிற்பதை. அப்பொழுதுதான் உங்கள் நினைத்ததை அடைய முடியும். 4 பேர் உங்களை பாராட்டுகிறார்கள் என்று நினைக்காதீர்கள். உங்களை நீங்கள் விரும்பினால் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. ஆனால் நீங்கள் செய்யும் நல்ல செயல் நிரந்தரமானது. உங்கள் ஆளுமை நித்தியமானது.